பண்டிதன் என்போன் யார், மொழிகள் எப்படி உருவானது என்ற வினாக்களுக்கான விடைகளை திருமூலரின் வழி காணலாம். எண்ணற்ற ஆண்டுகள் கடும் தவம் இயற்றி சிவத்தை உணர்ந்தவர்கள் சக்தி நிபாதர்கள். அந்த ஞானிகளுக்கு சிவபெருமானால் சொல்லி அருளப்பட்டவைதான் 18 மொழிகளும் ஆகமங்களும். அதை உணர்ந்து ஆராய்ந்து அறிந்தவர்கள்தான் பண்டிதர்கள் என்போர் என்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில். பாருங்கள், பார்க்கலாம். பண்டிதர் ஆவார் 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்ட முதலான அறம் சொன்னவாறே. பண்டிதர்கள் என்போர்கள் 18 மொழிகளையும் ஆராய்ந்து அறிந்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் ஆகமங்கள் கூறும் செய்திகளை நன்கு அறிந்து உணர்ந்தவர்கள். அவர்கள் அறிந்த 18 மொழிகளும் அண்டங்கள் அனைத்திற்கும் முதல்வனான சிவபெருமானால் சொல்லி அருளப்பட்ட அறங்களாகும் என்கிறார் திருமூலர். அண்ணல் அருளால் அருளும் திவ்ய ஆகமம் விண்ணின் அமரர்தமக்கும் விளங்கரிது. எண்ணில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மேல் எழுத்து அதுவாகுமே. இறைவன் உயிர்கள் மேல் வைத்த கருணையினால் அருளியவை ஆகமங்கள். அவை தெய்வத்தன்மை உடையவை. அவை விண்ணவர்களான தேவர்களாலும் விளங்கிக் கொள்ள இயலாதவை. ஆகமங்களின் கிரந்த தொகையை எண்ணினால் அவை 70 கோடியே 100,000. எப்படி தண்ணீரை எண்ணிக்கையால் கணக்கிட முடியாதோ அப்படி கணக்கிட இயலாது என்கிறார் திருமூலர். இறைவன் உரைத்த 18 மொழிகளையும் ஆகமங்களையும் அறிந்தவர்கள் பண்டிதர்கள். அந்த ஆகமங்கள் தேவர்களாலும் விளங்கிக் கொள்ள இயலாது. கணக்கிட முடியாத அளவு எண்ணில் அடங்காதவைகள் என்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில். சிவரகசியம் அறிவும். தமிழால் இணைந்திருப்போம், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.